ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன போயிட்டு இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரவீனா ஒரு உண்மையை உடைச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு பாதிப்பாக போகுது அப்படின்னு தெரியல. முக்கியமா மாயா பூர்ணிமாவை வச்சு நிக்சன் செய்ய போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு தரமான ஒரு உண்மையை இப்போ போட்டு உடைச்சிருக்காங்க ரவீனா இந்த அளவுக்கு பேசுவாங்க யாருமே எதிர்பார்க்கல. பாயிண்டா வச்சிருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம 2 நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க் குரூப்பா 2 குரூப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு குரூப் ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா கேங் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இவங்கள தான் பூர்ணிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க எப்பப்போ யார் வேணுமோ அப்பப்போ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்றாங்க. அது 100% கரெக்ட். ஏன்னா இது வரைக்குமே மாயா பூர்ணிமா எப்பவுமே பிரிஞ்சது கிடையாது. ஆனா நடுவில் யார் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எல்லாரையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. எல்லார்கிட்டையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அர்ச்சனா கிட்ட கேட்ட ஒரு உண்மையை ரவீனா இப்போ சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடியே எத்தனையோ பேரை கிட்டத்தட்ட வெளியில அனுப்பணும்னு சொல்லி நிறைய பிளான் போட்டிருக்காங்க மாயா. அதே மாதிரி தான் நிக்சனுக்கும் இவங்க பிளான் போட்டிருக்காங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிக்சன் உள்ள இருக்கக்கூடாதுங்க, நிக்சனை வெளியில அனுப்பணும். இவனெல்லாம் ஏங்க உள்ள வச்சுட்டு இருக்கீங்க, இவனெல்லாம் சீக்கிரமா தட்டி வெளியில அனுப்பணுங்க, இவனை உள்ள வச்சிருக்கவே கூடாதுங்க அப்படின்ற மாதிரி மாயா நிறைய இடத்துல நிக்சனை பத்தி பேசியிருக்காங்க. நிக்சனை பத்தி ரொம்ப கேவலமாவே நடத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ஏன் நிக்சனுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு, அவங்க மேல இப்போ என்ன பாசம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு யூஸ் இருக்குது. மாயாவுக்கு நிக்சன் தேவைப்படுறான். மாயாவோட கேம் நல்லா விளையாடுறதுக்காக தான் இப்போ நிக்சனை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர நிக்சன் மேல எந்த ஒரு பாரபட்சமே அவங்களுக்கு கிடையாது. இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி ரவீனா போட்டு உடைச்சாங்க ஒரு உடை. ஏன்னா ரவீனாக்கு ஆல்ரெடி தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க கூடயும் பழகி இருக்காங்க, மாயா பூர்ணிமா கூடயும் அவங்க இருந்திருக்காங்க. அதனால இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அர்ச்சனா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றதுனால அர்ச்சனா கிட்ட இருந்து கேட்டு இந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. விஷ்ணு தினேஷ் எல்லாமே கேட்டு இதுதான் கதையான்ற மாதிரி இப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுப்பாங்க, இவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுன்னு ஒரு கேமை விளையாடுவாங்க. இப்போ விஜய் வர்மாவும் அப்படி தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு விஜய் வர்மாவை பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் வர்மா நிக்சன் எல்லாமே இவங்களுக்கே தெரியாமல் இவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்றது புரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நிக்சனும் நமக்கு எதிராக ஆயிட்டா நம்மளோட கேம் டோட்டலாக ஃபுல்லாக போயிடும் அப்படின்றதுனால நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிக்சனை ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரி நிக்சன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிக்சனை இவங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. ஸோ இவங்க ஆக மொத்தத்தில் ஒரு ஃபேக் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரவீனா போட்டு பயங்கரமாக உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் உண்மை. டிக்கெட் டு தி ஃபினாலே விளையாடும் போது இவங்கெல்லாம் ஒரு டீம் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா மாயா பூர்ணிமா நிக்சன் தான். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ போய் ரவீனா அதை கலைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே ஒரு டீமாக தான் இவங்க விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆன உடனே இவங்க ஒரு டீம் போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம டிக்கெட் டு தி ஃபினாலே தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பிளான் போட்டார். தினேஷ் போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளாம் இவ்வளோ ஜென்யூனாக விளையாடுறோம், நம்மளாம் யாரோட குடியும் கெடுத்தது கிடையாது, நம்மளாம் யாரையும் அழிக்கணும்னு நினச்சது கிடையாது. ஆனால் இவங்க எப்போவுமே இதே தான் தாட்டாக வச்சுட்டு இருக்க இவங்க எதுக்காக ஜெயிக்கணும், இவங்களாம் ஜெயிக்கவே கூடாது, இவங்களாம் ஃபைனல் வீக் போனால் கூட இவங்களாம் ஓட்டு போட்டு ஃபைனல் வீக்குக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபைனல் ஸ்டேஜுக்கு இவங்களாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களை அந்த ஃபைனல் வீக்குக்குள்ளேயே விடக்கூடாது, இவங்களெல்லாம் அதுக்கு முன்னாடியே அடித்து தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டார். ஆனால் ரவீனா இப்படி வேற லெவல் பாயிண்ட்டை வச்சு அடிப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.